ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம கிரானி சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம கிரானியையும் கிராண்ட்ஃபாவையும் போட்டு தள்ள போகிறோம். ஓகே வாங்க கைஸ், கேம் ப்ளே கூட போயிடலாம். ஓகே டே 1 போட்டானுங்க. நம்ம வேக வேகமாக போகிறோம். மொத்தத்தில் எடுத்தோன்னே நம்ம கன்று வச்சா எப்படி இருக்கும் கைஸ்? கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா அவனுங்க சில நேரம் பொட்டி உள்ள ஒழிச்சு வச்சுருவானுங்க. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் கைஸ் போகணும். ஏன்னா மொட்டை நிறைய என்ன தப்புங்க இப்படியே வருவான் பாருங்களேன். எனக்கு கைஸ் இது இன்னும் வரல. மொட்டை இன்றைக்கி எதுவும் ஆயிடுச்சு போல். ஓகே நம்ம இப்படிக்கா போக வேண்டியது தான். ஐயோ மொட்டை எப்படிக்கா வந்துட்டாங்க கைஸ்? ஓடிடுறா கைப்புள்ள, ஓடி ஒளிஞ்சிட்றா, இல்லைன்னா காலி சமுக்கு தான். சங்கிலி கருப்ப இந்த மொட்டையை வேறு எதுக்கு தான் கைஸ் வரான்? ஓகே கைஸ், இப்போ எழுந்துச்சி போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போவோம், பார்த்து போனால் கொஞ்சம் ஜாக்கிரதை. ஐயோ கிராணி வந்துச்சு கைஸ், அது உள்ள மொட்டையை தொடர்ந்து கிராணியா இப்போது. ஓகே இப்போயாச்சும் எழுந்துச்சி பார்ப்போம். யார் கைஸ் இந்த டோர் ஓப்பன் பண்ணுது? ஓகே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஐயோ கைஸ் கிராணி, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். எஸ்கேப். ஓகே பா, அந்த மியூசிக்கை போட்டு பயமுத்துறானுங்க கைஸ், வச்சு செய்கிறானுங்க. ஓகே கைஸ் இப்போ எழுந்திரிப்போம். ஓகே இப்போ யாரையும் காணும், டோர் சாத்தியே இருக்குது. இந்த வண்டியும் கிராண்ட்பா இப்படியே தான் வரலாம். இல்லைங்க தாட்டி கிராண்ட்பா தூங்கி நினைக்கிறேன். ஓகே கைஸ் வேகமாக போயிடணும். முதல்ல இங்கே கன்று இருக்கான்னு பார்த்துக்கலாம், இருந்தால் நல்லாயிருக்கும். ஐயோ இல்லைங்க ஷிட், கன்று இருக்கும் நாசம் செய்ய வந்தா. ஐயோ கிராண்ட்பா போகிறாங்க. டே மொட்டை தலையா, ஏன்டா இண்டிகா போகிற? முட்டையா முட்டையா சோக்கியம்மா நீ முட்டை தலை ஏண்டா? ஐயோ கிராணி டே ஓட்ரா ராஜுகாடி. ஓகேங்க ஓகே இப்போ எந்த கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க யாரையும் காணோம். போட் எஸ்கேப்புக்கு தேவையான ஒரு பொருள் கிடச்சிச்சு. எனக்கு கொஞ்சம் பக்குன்னே இருக்குதுங்க. இருந்தாலும் ஏன்னா சில நேரம் இப்படி தாங்க போயின்னு வந்துன்னுக்குறாங்க. போடு ஸ்டன்கன். ஓகேங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, கொஞ்சம் விட்டுருந்தாலும் கிராணி நம்மளை போட்டுன்னு அப்படியே கொண்டு இருக்கும். பக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி சொல்கிறேன்னு தெரில, ஆனால் சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்க இவனையும் கொண்டாச்சு. மட்டும் சாவி குத்துட்டு எங்கே வேணாலும் போடா. ஓகே ஐயோ இவனை வேறு கவுத்து போடணுமா இப்போ? ஓகேங்க செக்யூரிட்டி ரூம் கீ அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு கைஸ். ஓகே செக்யூரிட்டி ரூமை திறந்துடலாம். வேகமாக போயிட்டு இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? முக்கியமாக இந்த குட்டிச்சாத்தான், இந்த குட்டிச்சாத்தான் இப்பயே காலி பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா இப்போ காலி பண்ணாமல் அப்புறம் காலி பண்ணால் பட்டுன்னு அந்த கிராணிக்கும் கிராண்ட்ஃபாக்கும் அப்படியே கோவம் வந்துடும். ஐயோ இது முன்னாடி ரிஞ்ச் எடுக்க மாட்டேங்க. சில நேரம் இங்கே வைப்பானுங்க ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிஞ்ச் தாண்டா வேணும் எனக்கு. ரிஞ்ச் 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 இங்கே ஒரு மண்ணாங்கிட்டையும் வைக்கிறதுக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க. அடங்கு ப்ரோ வெறியாவது ப்ரோ எனக்கெல்லாம்.
சீ அப்படா 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 டேய். நான் பாட்டுக்கு பெரியவனாட்டம் கண்ணு அங்கே போட்டு வந்துட்டேன். ஐயோ பயமாக தாங்குதே. க்ரோபாரு ரைட்டுங்க. சீக்கிரமே க்ரோபார் வேறு கச்சிச்சு. அப்போ ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது. இது நிறைய கிடைக்குதுங்க. ஏதோ ஒன்று சரியில்லை. ஒன்று தப்பாக இருக்குதுங்க. இதுவும் எனக்கு தேவையானது தாங்க. இதோ இருக்குதுங்க நமக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு முன்னாடி வேகமாக போகணும். ஐயோ கிராணி வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. போட்டுச்சே நினச்சேங்க. இப்படியாவும் ரொம்ப பக்கு நிச்சு. ஓகே, ஆனால் நான் ஜெயிக்காமல் விட மாட்டேன் கைஸ். ஓகே ஓகேங்க. டே 2 வந்துச்சு. ஸோ நான் பார்த்து தான் ஆடணும். அடி வாங்கின இடத்துலையே மறுபடியும் அடியும் வாங்கக்கூடாது. அந்த இடத்துல கிராணி இருக்குதுன்னு பார்த்துட்டும் போனோம். கிராணி பஸ்லேருந்து தான் வரும். ஐயோ மொட்டையா கக்கூஸ்லேருந்து வராங்க. ஓடிடுற சைக்கிளில் வார்னிங்கு. மொட்டையை ஆன் த ஃபயரு. ஓகே ரைட்டு முடிச்சு விட்டாங்க. நமக்குன்னே விடுவான் போல இந்த மொட்டையன். மொட்டையா சுற்றுதே பூமி சுற்றுதே. ஓகே டைம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமாக உட்காந்து வரும். அவனை மாதிரியே அவன் தான் கக்கூசில் முக்கின்ட்டு வந்தான். ஓகேங்க. அது கிராணி வேறு ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ணலாமான்னு கேட்குது. இப்போ நம்ம ஓகேன்றத இல்லை வேணான்றது அதை பார்த்தீங்களா? கக்கூஸில் முக்கினுங்கிறான். ஏங்க ஐயோ கிராணிங்க தப்பாக இருந்துண்ணா. ஒருத்தன் முக்கினுங்கிறான். ஒருத்தன் அந்த பேய்கிட்டேருந்து பேசிட்டு வந்தேன். நான் தான் பண்ணுவான். வாங்க அதான் ரொம்ப ஓவரா. ஓகேங்க பட்டு ஏந்திச்சிடலாமா? ஏந்திரிச்சு இப்படியே வருவோம். என்னங்க இது இந்நேரம் பார்த்து அலாரம் அடிக்குது, மண்ணாங்கட்டி அடிக்குதுன்னு நோட்டிஃபிகேஷன் வேறு போட்டு விட்டுறானுங்க. அது யாரும் கொடுக்காதீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இந்த சைடு தான் ஷார்ட் கட்டுங்க. ஆனால் ஷார்ட் கட்டு உள்ளே போகக்கூடாதுமே பண்ணி வச்சுக்கோங்க. அதான் இந்த கேமில் கடுப்பேற்றுவானுங்க. I am here. ஓகேங்க. ஐயோ கிராண்ட் கிட்ட தான் சத்தம். கிராணிக்கு சத்தம் போட்டால் பிடிக்காதுங்கிற மாதிரி தாங்க. ஓகேங்க. இந்த ரூட்டில் போனால் எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு நம்பி தான் போகிறேன். ஓகே கிராணி வேற இன்னும் மேலே கத்தின்னு இருந்தா நான் கச்சிடுவேண்ணா. நான் யார்? மாஸ் கேமரு. முதல்ல ஒன்றையும் மொட்டையனையும் காலி பண்ணுறேன். அப்புறம் அந்த குட்டி சாத்தானை பார்த்துக்கிறேன். ஏய் கிராணி வேர் ஆர் யூ? ஃபர்ஸ்ட் ஐ வில் கில் யூ அண்ட் மொட்டையா. அது இங்கிலீஷில் இப்படி வளர்றோம். ஓகேங்க மொட்டையோட ஹார்ட்டில் குத்தியாச்சு. நெக்ஸ்ட் கிராணி. கிராணி வந்துட்டியா? வச்சுக்கோ. நீ மறுகையா சால்னா தான்.
அத்தை குட்டிச்சாத்தா, குட்டிச்சாத்தானே வாடா. குட்டிச்சாத்தா வாடா, வாடா வாடா, உனக்காக தான்டா வெயிட்டிங். ஸோ சூப்பர். அடங்கோக்காமக்கா மணி கீழே அனுப்பி வச்சுட்டான் பாருங்களா. ஒய்யால எவ்வளோ பிடிச்சான் இவன். இவனை போய் போட்டுனா அந்த புல்லட்டை சும்மா சும்மா கீழே அனுப்பினா வெறியாவது ப்ரோ எனக்கு. சரி ஓகே, கன்னை எடுத்துருவோம். இந்த பிக்சர் எடுத்துன்னு போய் மேலே போட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே வைக்கலாம். ஓகே, வேக வேகமாக பண்ணணும் எல்லாத்தையும். வேகமாக 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 பண்ணுடா, இல்லைனா மாட்டிக்குவே, எல்லாக்கிட்டேயும் மாட்டிக்குவே. இப்போ பாட்டு பாடாமல் கம்முன்னு பண்ணலாம். ரொம்ப பாட்டு பாட்டோம். இப்போ வேக வேகமாக போயிட்டு கன்னை எடுத்து கீழே போயிட்டு ஆமோ எடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு பாப்பா இந்த குடிச்சாத்தா பண்ண வேலை இருக்கே, நமக்கு இத்தனை வேலை வச்சுட்டான். இப்போ உங்களுக்கு ஒன்று புரியல, எனக்கும் புரியலது எப்படி தானாக அது அங்கே போகுதுன்னு. கிராண்ட் பாம்பி அங்கேயே வர வச்சு அடி வாங்கின இடத்துலையே அடி வாங்க வைப்போமா. ஓகே, 2 பேரையும் வர வைக்கலாம். இது அவங்க எனக்கு வச்ச வலை இல்லை, நான் அவங்களுக்கு வைக்கிற வலை. ஓகே, சீக்கிரம் வாங்க. கிராணி கிராண்ட்பா, கிராணி ஐயோ, ஃபஸ்ட் நீ வந்து நல்லாயிருக்கும். நினச்சா மாதிரியே வந்துச்சு பார்த்தீங்களா. கையில் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி நம்ம புல்லட்டை சொருவிட்டோம். அத்தை மொட்டையை என்ன காணும். முட்டையா முட்டையா, முட்டையையும் மறுகையாக பண்ணியாச்சு. டேய் புல்லட்டுங்கடா படி. ஷாக் ஆகிட்டு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஹெலிகாப்டர் கீ கச்சிச்சு, இதுன்னு கச்சிருக்கு. ஓகே, இதெல்லாம் அப்படியே பட்டுன்னு எடுத்துக்கலாம். எடுத்துன்னு போயிட்டு முதல்ல அங்கே போட்டுருவோம். என்னங்க சவுண்டு அது நம்ம வீட்டுக்குள்ளே? ஐயோ, நான் வேறு வீட்டில் தனியாகிறேன், பக்குன்னு இருக்குது. அதுவும் கிராணி கேம் ஆடின்னு அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு எனக்கு. ஓகே, வேகமாக பண்ணுடா. எடுக்க முடியுது. படி எடுத்துட்டேன். ஏப்பா ஹெலிகாப்டர் கீ வரைக்கும் கச்சிச்சு, இன்னும் கிளாஸ் ஃபியூஸ் கிடைக்கலையே. இதுக்கு நான் எங்கடா போவேன்? இப்படி அழிய விட்டிங்களே. கச்சிச்சிங்க, இப்போ தான் கிடைக்கலன்னு. ஓகே, டக் டேப்பு அத்து. ஹேண்டிலுங்க. ஓகே, நம்ம முதல்ல வேகமாக அவங்கள காலி பண்ணிடலாம். இன்னொரு வாட்டி காலி பண்ணிட்டோன்னா ஈஸியாக நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால தான். ஓகே, இங்கே வராங்களா இல்லையா?
ஓகேங்க. மொட்டையை வந்துட்டாங்க. ஓ காட், நல்ல வேலைங்க. ஏன் நான் கொஞ்ச நேரம் அப்படியே பேசாமல் இருந்தேன் தெரியுமா? ஏன்னா அவ்வளோ பயத்தில் இருந்தேன். ஒரு நிமிஷம் கிட்ட பேசியிருக்கவே மாட்டேன், ஏன்னா அவ்வளோ பயம் இந்த கேம் ஆடும்போதெல்லாம். பார்த்தீங்களா, வெப்பன் கீயை தூக்கின்னு வந்து எங்கே வச்சுருக்கானுங்கன்னு. முதல்ல நமக்கு டக் டேப் கிடைக்குதான்னு பார்ப்போம். டக் டேப் கிடச்சிச்சுன்னா ஓகே. டக் டேப் முக்கால்வாசினா இங்கே தான் வைப்பாங்க. ஐயோ என்னங்க இந்த வீட்டுக்குள்ளே திடீர்னு இந்த படம் ஒரு சத்தம்லாம் கேட்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. என் தம்பியும் இருக்கான், அதனால் அவன் படம் பார்க்குற சத்தம் தான் அது. ஓகே, நான் கம்முனுக்கிறேன், நீங்களும் விட்றாதீங்க, பார்த்துனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறீங்களே ப்ளீஸ். ஐயோ இந்த ட்ராப்பில் மாட்டிட்டேங்க பேசினே வந்து. ஷிட், இவ்வளோ அசிங்கமாக வைப்போச்சே. ஓகே, இது அப்படியே இங்கே எடுத்தாந்துருவோம். ஓகேங்க, இன்னும் இதெல்லாம் பார்த்து பொறுமையாக எடுத்துன்னு போகிறதுக்கு. ஓகேங்க சரி, இது பட்டுன்னு எடுத்துருங்க. ஓகேங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பிக்சர் எடுப்போம். ஓகே, வேகமாக போகலாம். இந்த பிக்சர், அப்புறம் வந்துட்டு இந்த பிக்சர் கற்று அவனோட தலையை முட்டையோட தலை. மொட்டையா அந்த கிராணிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கிராணி அடித்தோடனே வந்தியே, அந்த கிராணி என்ன பண்ணி வச்சுருக்கு பார்த்தியா அவங்க ஃபோட்டோவை பாட்டாக்கிச்சு. ஐயோ பாவுண்டா நீ, ஆனால் அதெல்லாம் திருத்த முடியாது. பரவாயில்ல, அதனால் நான் இப்போது உன் மேலே இருக்கிற வெறியையும் கிராணியோட வெறியையும் காட்ட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு விக்கெட்டு காலி. ஓகேங்க, ஓகே. டேய் பார்த்தீங்களா கைஸ், ஒரே கல்லில் 2 மாங்காய். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஃபியூஸ் எடுக்கணும், இல்லைன்னா அப்படியே போனோன்னா கீழே விடுவோம். கிராணியும் கிராண்ட் ஃபார்மில் பக்கத்து கேட்ச் பிடிப்பாங்க, அப்புறம் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ வேகமாக போகலாம், சுற்றின்னு போக வேண்டியதாக இருக்குதுங்க. என்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இவங்க தான் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க, நீங்களும் இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். சரி ஓகே, பொம்மை ஹெலிகாப்டரு இங்கே டேப் போட்டு ஓட்டணும், அவ்வளோவா நிற்காது. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ஹெலிகாப்டரை டேப் போட்டு ஓட்ட போகிறோம். ஓகே, சீரியல் வைக்கிற வேலைக்கு இது சிந்தனா என்ன ஆகுது? சீக்கிரம் ஊற்று, கொஞ்சம் ஊற்று, சிந்தக்கூடாது. ஓகேங்க, ஃபேன் அப்படியே ட்ராப் பண்ணிடலாம். கிராண்ட் வரதுக்குள்ளே நம்ம எஸ்கேப்பை முடிக்கணும், இல்லைன்னா அவங்க வந்தாலும் வந்து பிடிச்சிருவாங்க. சில நேரம் எப்படி ஏறி வராங்கன்னு தெரில. ஓகே, வேலை செய்ய போகிறோம், வேலை செஞ்சாச்சு. ஓகே, அப்புறம் இதை எடுத்து ஹெலிகாப்டர் மேனுவல் கூட எடுத்துட்டோம், ஃபஸ்ட்லேயே எடுத்துருப்போம். ஓகே, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலாம். பாய் பாய் கிராண்ட்பா. இப்போ நான் இந்த வீட்டிலேருந்து எஸ்கேப்பு. பாய் பாய். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இதை பார்த்தீங்களா எங்கே நிற்கிறாங்க. ஓகே, உங்களிடம் இந்த விடை பெறுவது மாஸ் கேமிங். பாய் பாய். இந்த எண்டுன்னு போட்டாங்க.